மூடி ஆண்டவரை வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை கண்களை மூடி ஏசப்பாவை நம்ம வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord Jesus. Praise the Lord Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah Jesus. Hallelujah ஆண்டவரே. Hallelujah. 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 எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் கரங்களை பரலோகத்துக்கு நேராக நீட்டின. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இங்க கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரியாதவங்க இருக்கிறனால கொஞ்சம் அப்பப்பே கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து பேசலாம். நாளே தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். We all know this story, this message very well, what we are going to hear now. இந்த செய்தி ரொம்ப சிம்பிளான செய்தி. நம்ம என்ன கேட்க போறோம்? ஹல்லேலூயா. Just for the sake of remembrance, God wants to bring us this message back to us. What we do not forget, what we are doing in the past. நம்ம பழைய காலத்துல நம்ம நல்லது நற்கிரியைகளை செஞ்சிருக்கிறோம். இது ஆண்டவர் நம்மளுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெசேஜ் தான். எல்லாருக்கும் அறிஞ்ச மெசேஜ் தான். எப்படி நம்ம எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆனா ஃபைனல் எக்ஸாம்க்கு ரிவ்யூன்றோம்ல, இந்த ரிவ்யூ தான் ஆண்டவர் நம்மளோட பேச போறார். ஜஸ்ட் obedience. ஹல்லேலூயா. நம்ம வேதத்துக்கு நேராக நம்ம திருப்பலாம். ஹல்லேலூயா. மத்தேயுக்கு எழுதின நிருபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதை யாராச்சும் தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியாவது துருவாவது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுல 7ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம். Blessed are the merciful, they shall obtain mercy. Hallelujah. 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 இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். Hallelujah. இரக்கம் kindness. நம்ம எப்படி இரக்கமுள்ளவர்களா இருக்கணும் as a Christians. ஆண்டவரை கல்வாரி சிலுவையில நினைக்கும் போது அவர் he is a king of kings, he is the almighty God. He sent only begotten son to save us. Hallelujah. ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாதி ஆட்டுக்குட்டியை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம நினைச்சு பார்த்திருக்கலாம், நம்மளுக்கு ஆவியின் கனிகள் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் தெரியும். ஆவியின் வரங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்கள், வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள், அந்நிய பாஷை வரங்கள், ஆவிகளை பருத்தறிகிற வரங்கள், ஜெபிக்கிற வரங்கள், வேதத்தை தியானிக்கிறது கூட ஒரு வரங்கள் தான். அதுவும் பிசாசுகளை துரத்துகிற வரங்கள், நோய்களை சுகமாக்குற வரங்கள் கேள்விப்பட்டிருக்கணும். 12 commandments கேள்விப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஃபர்ஸ்ட் காட் ஆண்டவரை நேசிக்கணும், பெற்றோர்கள் நேசிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 12 commandments தெரியும். இந்த அதிகாரமும் நம்மளுக்கு விலையேற பெற்றது. பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஆண்டவர் எனக்கு நேத்துல இருந்து ஒரு வாரமா இரக்கம் தான் பேசினாரு. இது ஒருவேளை உங்களுக்கு எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. மேபி இந்த யூடியூப்ல பின்னாடி வாசிப்பாங்களா இருக்கும், கேட்பாங்களா இருக்கும், அவங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரு. இன்னும் அவர் இரக்கமுள்ள தேவன். ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கணும்? ஃபினான்ஷியலி உங்கள் குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இத பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட காரியம் என்ன என்று 2 நபர்களை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். எல்லாருக்கும் அறிஞ்ச நபர், ரிச் மேன் and poor Lazarus. Hallelujah. On the other hand, Cornelius. God had blessed both of them. Amen. இந்த வசனத்தை எடுத்து போடுங்க பாப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 இருந்து 25 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், Luke chapter 6 verse
verses from 19 to 25. Which go ahead brother, சொல்லுங்க. அவரிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கும்படியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். Amen. Jesus, hallelujah. சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம். ஆக்சுவலா இது வந்து என்னால லாசரஸ் பத்தி நான் எடுத்தேன். நான் இதுல ஆண்டவர் வந்து லாசரஸ் வந்து ஹிஸ் டாக் அபவுட் த ரிச் மேன் அண்ட் த புவர் பர்சன் இருக்கும்போது அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு பேருமே மறிச்சிடுறாங்க. இதுல லாசரஸ் வந்து மறிச்சிடுறாங்க, ஐஸ்வர்யவானும் மறிச்சிடுறாரு. ஆனா இந்த ரெண்டு பேருமே மறிச்ச பிறகு எங்க போறாங்கன்னா, லாசரஸ் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரு. ஆனா தரித்திரமோ இருக்கிறவர் ஐஸ்வர்யவான் என்ன பண்றாருன்னா நரகத்துக்கு, டார்மெண்டட் பிளேஸ்க்கு போகிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து கேக்குறாரு, நரகத்துல இருந்து கேட்கும் போது, ஆபிரகாமே லாசருட்ட இருந்து ஒரு துணிக்கை தண்ணீரையாச்சு எனக்கு நாவல வைங்க ஏசப்பான்றாரு ஆண்டவர்கிட்ட. ஆபிரகாம் சொன்னாரு, மகனே நீ உலகத்துல ஜீவிக்கும் போது நீ எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தாய் நீனு, ஆனா லாசருவோ எவ்வளவு தரித்திரரா இருக்கிறாரே என்று சொன்னாரான். சொன்ன போது அப்பதான் சொன்னாரு, எனக்கு வந்து இன்னைக்கு என்னை அனுப்பிச்சு விடுங்க, நான் போய் என் சகோதரர்கிட்ட சொல்லுகிறேன். நீ தீர்க்கதரிசிகளை அனுப்பிச்சே அவங்க கேட்கல, நீ போய் சொன்னா நம்புவாங்களான்றாரு. இதுல நம்ம கற்றுக்கொள்ளணும் எப்படின்னா, இப்ப நம்ம உலகத்துல நினைக்கலாம், ஓ இந்த மனுஷன் வந்து he's a blessed man, God blessed him சொல்லலாம். நம்ம இது வந்து ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வெளியில பிச்சைக்காரங்களையோ கஷ்டப்படுறவங்களையோ பார்த்து நம்ம நினைக்கலாம், தரித்திரவங்க, சபிக்கப்பட்ட ஜனங்களை, இவங்க கர்ஸ் ஆன பீப்புள் நம்ம நினைக்கலாம். பட் காடோட அவருடைய வந்து பார்வையே டிஃபரெண்டான பார்வைங்க. அந்த மனுஷனுக்கு வந்து எல்லா ஆஸ்தி இருந்தன. நான் நினைச்சு பார்த்தேன், அவர் வந்து பிரமாணங்களையும் நியாய பிரமாணங்களையும் கடைபிடித்து இருக்கிற மனுஷனா இருப்பாரு. அதனால அவருக்கு கீழே போனாலும் ஆபிரகாம்னா யாருன்னு தெரியுது. அவர் பலிகிட்டு இருப்பாரு, பலி கண்டிப்பா இருப்பாரு, எல்லாம் செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த மனுஷன்ட்ட ஒரு இறக்கம் இல்லைங்க. We cannot enter into the kingdom of God. நம்ம திராணி இருக்கும் போது, உதவி செய்யும் போது நீங்க செய்திடுங்க. உங்ககிட்ட யாராச்சும் கேட்கறாங்க, அதுவும் நம்ம நிதானித்து அறியணும். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. நம்மள சுத்தில எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, சொந்தத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்மள இன்னைக்கு இந்த அப்ராட்ல இன்னைக்கு உங்களை வச்சிருக்கிறாரு ஆண்டவர்னா, you have to be very thankful to God. எத்தனை பேருக்கு வேலை இல்லாம இருக்குது, but God is going to bless them with job. Hallelujah. நம்ம என்ன பண்ணணும், அந்த டைம்ல எப்ப வந்து நம்ம வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கணும்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது தாழ்மையா இருக்கணும். ஆண்டவர் சில காலம் நம்மள கஷ்டத்துல அனுபவிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா, நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தாருன்னா we never realize about what is pain people are going through. நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு தாழ்மைனா என்ன. அப்பதான் நான் ஜெபிப்போம், நம்ம ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க, நான் ஒரு மாசம் சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவோம். நம்ம கரெக்ட் தானே? ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்கிறோமா இல்லையா? நம்ம ஆண்டவருக்காக நம்ம தயவுசெய்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உங்ககிட்ட என்ன பேசுறாரு எனக்கு தெரியாது, உங்க சொந்தக்காரங்களை யார் கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியாது, உங்க ஃபேமிலியில யார் கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியாது. ஜஸ்ட் சம்டைம்ஸ் உங்கள்ட்ட பணம் இல்லாம, சிஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர், கேமன் ஐலாண்ட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பிளேஸ், எங்களுக்கே கஷ்டம் இருக்கு சிஸ்டர், நாங்க எப்படி பண்ணுவோம்? Give and it shall be given to you. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே ஒரு கலசத்தின் தண்ணீரை குடித்தாலும் நான் உங்களுக்கு பலனை அளிக்காமல் இருப்பேனோன்றார். இது எத்தனை பேருக்கு புரிய வருது? சாதாரண மெசேஜ் தான், நமக்கு தெரிஞ்ச மெசேஜ் தான். ஆண்டவர் நினைப்பூட்டார், because he wants to bless us financially. Amen. முடியாத காரியங்களை முடிய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே மாதிரி ஹோசேயா chapter 6:6 எடுத்து வாசிச்சீங்கன்னா, for I desired mercy not sacrifice and the knowledge of God more than burnt offering. I believe the rich man lacked a merciful heart. ஆண்டவர் பாருங்க இத எம்பசைஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா, God desires mercy not sacrifice. அவருக்கு பலி தேவையில்ல, அவருக்கு பலி தேவையில்ல, இரக்கம் தான் தேவை. அவர் உங்க இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் தேவன். நம்ம இருதயம் எப்படி இருக்கு? Are we obedient to God? Are we helping poor people? எப்படி ஹெல்ப் பண்றோமா, இல்ல நம்மளே செல்ஃபிஷா இருக்கிறோமா? இதை நீங்க கேட்டு பாருங்க. இது
இது எனக்குள்ள மெசேஜ் தான், இது எனக்குரிய மெசேஜ் தான். இது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு ஆண்டவரே இது இருக்கு? Just tell my people I want to bless them. They had gone through many things. ஆண்டவருக்கு நம்மளோட காசு தேவை இல்லைங்க, நம்மளோட காசு தேவை இல்லை. நம்மளோட humbleness, obedient, humility, He's expecting us from us. Hallelujah, 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 hallelujah. So Corneliusக்கு அடுத்தது அதிகாரம் என்னன்னா, கொர்னேலியஸை பத்தி பார்க்கலாம். Acts chapter 10 verse 1 to 4. அப்போஸ்தலருக்கு அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வசனங்கள். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100 அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோடுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் ரகசியமாய் கொர்னேலியஸ். போதும். Thank you. ஹalleluya. இது யார்? அந்த கொர்னேலியஸ் என்ற மனுஷன் யார்? அந்த கொர்னேலியஸ் மனுஷன்? அவர் ரோமரை சேர்ந்த அவர் எப்படி இருக்கப்பட்டவர்? அவரு நூற்றுக்கு அதிபதி. அவர் நூற்றுக்கு அதிபதிங்க. அவரு he is not ordinary man. நூற்றுக்கு அதிபதி எல்லாம் தெரியும்ல மீனிங் என்னன்னு? நூற்றுக்கு அதிபதி 100 பேருக்கு தலைவர். அவர் என்ன பண்ணிருக்கார்? ரோமர் அவர். ஆனா பீட்டர், who is பீட்டர்? யூதர். ஹalleluya, யூதர். ஆனா இது நான் டீப் அண்ட் டெப்தா போக விரும்பல. இதுல என்ன பண்றார்? நூற்றுக்கு அதிபதி தர்மங்களை செய்கிறார். அவர் எல்லாம் பாருங்களேன், ஆபிரகாம் ஆல்சோ, எல்லாம் ஆபிரகாம், ஜோப் எல்லாமே வெல் டு டு, அவங்க நல்ல வெல்தி பீப்புள் தான், ஐசக் எல்லாருமே. ஆனா எல்லாருமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அதனால நம்ம பணம் இருக்கிறனால நம்ம எல்லாரும் நரகத்துக்கு போகும் நான் சொல்ல முடியாது. அந்த ரிச் மேன் கடினமுள்ள மனிதன், இரக்கமில்லாத மனிதன், ஒரு பெருமை உள்ள மனிதனா இருக்கலாம். நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்கலாமே. தான் லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் பயங்கரமானது. இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் நிவிதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹalleluya. இங்க சேர்த்து வச்ச என்ன ஆகுன்றாரு? நம்ம இங்க சேர்த்து வச்ச என்ன ஆக போகுது? இந்த ஹவுஸ் உனக்கு தான். ஏன்னா நீ 4 பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிற. எங்களோட பெரியப்பாஸ்லாம் வெல் செட்டில்ட், அவங்களாம் அப்பயே பெரிய பெரிய பங்களாஸ்ல இருந்தாங்க. அப்பெல்லாம் பங்களாஸ் தானே சொல்லுவோம் நம்ம இருந்தாங்க. பிள்ளைகள்லாம் பயங்கர ஹை ஸ்கூல்ஸ்ல தான் படிச்சாங்க. பெரிய யார்டு அவங்களுக்குலாம், அப்பயே பெரிய தோட்டம். எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. எங்க வீட்டுல ஒண்ணும் கிடையாது. God is faithful God. எங்க பாட்டி இறந்துட்டாங்க. எங்க அப்பா ஃபென்னர்ல பெரிய உத்தியோகத்துல இருந்தாரு. எவ்ரி ஈவினிங் he brings sweets. அவர் சூப்பர்வைசரா இருக்கறனால ஜாலியா இருக்கும். எங்க அப்பா எப்ப வருவாரு? ஏன் அழுகிறேன்னா, our God is a faithful God. எங்க பாட்டி சொல்றத செய்யலங்க, சொத்து கொடுக்கல. செத்து முடிச்சு 40 நாள்ல மீட்டிங் வைப்பாங்கல்ல, உற்றார் நிறுவனிச்சாங்க. நீ இந்த வீடு விற்கணும், நீ வீடு வித்து எங்களுக்கு ஷேரிங் கொடுக்கணும். எங்க போக தெரியாது, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப பார்த்து எங்க வீட்டுக்கு தேவன் ஒரு ஊழியக்காரர் வந்தாருங்க. நாங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அங்க அபிஷேகம்னா ஒத்துக்க மாட்டாங்க, அந்நிய பாஷை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஊழியக்காரர் ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். ஒரு MX 744 கார் வெளியில இருக்கும், அந்த வீட்டுக்கு நீ போ. முன்னாடி எங்க வீட்டுக்கு அந்த காலத்து வீடு தெரியுமா? அந்த காலத்துல அந்த சேதி எல்லாம் போட்டிருப்பாங்க, முன்னாடி ஓடு இருக்கும், உள்ளுக்க போனா பெரிய ரூமா போகல ஒரு அந்த மாதிரி. அப்ப ஆண்டவர் எல்லாமே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் 2 பேரும் வந்தாங்க வீட்டுக்கு. அப்ப எங்க அம்மா அப்பா வெளியில போயிட்டாங்க ஊழியத்துக்கு. நாங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். நாங்க அந்த காலத்துல அபிஷேகப்பட்ட சர்ச்சுக்கெல்லாம் நாங்க போகல. எங்க பாட்டிமாரெல்லாம் ரோமன் கேத்தலிக்ஸ்ல இருந்து வந்த ஃபேமிலி தான் நாங்கெல்லாம் அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது எங்களுக்கு. வந்தாரு. அப்ப நாங்க ஒளியும் பார்த்துட்டு இருந்தோம். நாங்க அவங்க 2 பேரும் உட்காந்து, தெரியுமில்ல ஃப்ரைடே ஆனா ஒளியும் போட்டிருப்பாங்கன்னு, அவங்க 2 பேரும் கீழே உட்காந்து அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு இருந்தாங்க. என்னடா
வேண்டாம்னு சொல்லி நாங்க டிவி அமர்த்திட்டோம். எங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. அன்னைக்கு தாங்க எங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து, எங்க அப்பா ஊழியர் செய்வாரு, அவர் மியூசிஷியன்ஸ் தான், வெளியில எல்லாம் போய் மியூசிக் பாப்பாரு. எங்க அம்மா வந்து பெந்தேகோஸ்துல இருந்து வந்த அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஜெபம் தான் எங்க அப்பாவை ரட்சித்தது. எங்க அம்மாவோட ஒரு ஆள் ஜெபம். வீடை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க எங்களை. அப்ப இந்த பாஸ்டர் வர்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து, எங்க அப்பா என்ன பண்ணாரு, 5 பேரை வச்சிருக்கிறோம் ஆண்டவரே, எங்க அம்மாவோட ஒரு சம்பளங்க. எங்க அம்மா வந்து எங்களை லோனை எடுத்துதான் படிக்க வச்சிருக்கிறாங்க. சம்பளம் எடுத்துட்டு வர முடியாது. எங்க அம்மா சொல்லுவாங்களாம், எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம், ஆண்டவர் எப்படி போஷித்தான்ற ஒரு சாட்சியை நான் சொல்லுறேன். வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபிப்பாங்களாம். நான் வேலைக்காரி ஆண்டவரே, என் வயிறு நிறைய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், நான் எங்கே போவேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே சொல்லும் போது அற்புதமாய் ஒவ்வொரு வருஷங்களையும் ஆண்டவர் வழி நடத்தினார். எல்லாம் டீனேஜ், சாப்பிடுற வயசு. டீனேஜ்ல எப்படி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க தெரியுமில, எப்படி சாப்பிடுவாங்கல்ல, பிளேட் நிறைய சாப்பாடு போட்டு சாப்பாடு கொடுக்கிற வயசு. காசு கிடையாது. அந்த நாங்க என்ன பண்ணிட்டோம், அந்த காசு எடுத்து ஒத்திக்கு போயிட்டோம், ஒரு இடத்துக்கு போயிட்டோம். ஆண்டவர் நல்ல இடத்துக்கு கொடுத்தாரு. அப்ப ஊழியக்காரர்கள் வர ஆரம்பிச்சாங்க. எங்க வீட்டுல ஒரு நாள் கூட கறி மீன் இல்லாம இருந்தது இல்ல, காய்கறி இல்லாம இருந்தது இல்லைங்க. அந்த டீனேஜ் முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் எங்களை போஷிச்சாரு பாருங்க. சாப்பாடு, ஊழியக்காரங்க வருவாங்க, கொடைக்கானல்ல இருந்து வருவாங்க, பேக் நிறைய வெஜிடபிள்ஸ். எதுக்காக? ஆண்டவருக்காக நிக்கும் போது ஆண்டவர் நின்றாரா, விட்டு கொடுத்தாரா? விட்டு கொடுக்க மாட்டாருங்க. விட்டு கொடுக்காத தேவன். 5 பிள்ளைகளுக்கு அவங்க படிக்க வச்சாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியும் பெற்றோர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதையும் கஷ்டத்தை நினைக்கும் போது ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் எங்க குடும்பத்துக்கு இருந்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் வந்துச்சு இல்லன்னு சொல்லல, நான் அருமையா போஷிச்சாருங்க. சாப்பாடுக்கு யார்கிட்டக்க போய் ஆண்டவர் நிக்க வைக்கலைங்களா? ஹல்லேலூயா. நம்ம சாட்சி, நம்ம நினைக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நாளைக்கு உங்களை எடுத்து ஆண்டவர் நிக்க வைப்பாரு. நான் துபாய் சவுதிக்கு போகும்போது எங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு காசு வாங்கல. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், எல்லாம் வாங்கிட்டேன், ஆனா பைபிள் வாங்கல. நான் இருந்தது 500 rupees தான் என் கையில. just 500 rupees. போனேன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச், ஏஜி சர்ச், கெனல் ஏஜி சர்ச் போனேன், வாங்கிட்டேன். ஒன்லி பஸ் ஃபேர் தான் இருந்துச்சு. சரி போறோம் நம்ம டாக்டர்ஸ் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு போறேன். ஒரு அனஸ்தட்டிஸ்ட் வந்து, my dear daughter, we are gonna miss you, here you go, 500 rupees. Hallelujah. Hallelujah. சோத்ரா ஆண்டவரே, சோத்ரா. ஆண்டவரை நம்பி இருக்கனால உங்க குடும்பத்தை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை 1% நீங்க ஏர்னிங் பண்ணலாம இருக்கும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல மட்டும் நீங்க புரியாதீங்க, கொடுங்க. அப்போ உங்க குடும்பம் செழிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புலம்பலுக்கு எழுதின நிருபம், அதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. நம்ம எப்படி இறங்குறோமா? ஆண்டவர் இரக்கம் உள்ள தேவன்ல. நம்ம இறங்குறோமா அடுத்தவங்களுக்கு? நம்ம இறங்குறோமா அடுத்தவங்களுக்கு? நமக்கு எத்தனை குடும்பம் நம்மளுக்கு ஒரு நாள் சாப்பாடு காசு கேட்கிறாங்க, நம்ம இறங்குறோமா? Hallelujah. Hallelujah. Hallelujah Jesus. Hallelujah. Hallelujah Jesus. Hallelujah. எல்லா கண்களை மூடி ஆண்டவர் தான் எனக்கு வெளிப்படுத்துறாரு. சிலதை நான் பண்ணேன், ஆண்டவர் வெளிப்படுத்தல இது வரைக்கும். Hallelujah. எல்லா கண்களை மூடுவோம். Hallelujah. 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 Hallelujah Jesus. Hallelujah. 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 சோத்ரம் ஆண்டவரே. இது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு ஆண்டவர்ட்ட நான் சொல்றேன், நீ தேவனுடைய ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த மறந்துடாது. பெட்டர் நீங்க வந்து பொருத்தனை பண்ணீங்க என்ன பண்ணிடணும்? செலுத்திடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவேயானால் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே உனக்கு நலம். பெட்டர் நீங்க நேர்ந்து கொண்டதை செஞ்சிருங்க. என்னென்ன பொருத்தனை பண்ணீங்கன்னு உங்களுக்கும் ஆண்டவர் தான் தெரியும். நீங்க நேர்ந்து கொண்டதை இன்னைக்கு செஞ்சிருங்க. ஆண்டவர் வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே. இதுக்கு எல்லாம் கண்களை மூடி. யார் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்? இது என்னோட பேசியிருக்கிறார். கண்களை மூடி கைகளை உயர்த்துங்க. God wants to bless us. Hallelujah. இது யார் ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார்? Hallelujah. Hallelujah.
ஹalleluya ஜீசஸ் ஹalleluya. நான் நம்புறேன் இது ஒருவேளை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம், நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் வர்த்திக்க போகிறார். ஹalleluya. நீங்கள் கொடுங்கள், கொடுக்கிறதுனால ஒன்று குறைஞ்சு போக மாட்டீங்க. ஹalleluya. சோத்ரம் சோத்ரம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பாத்தியத்தையும் எவனுக்கு கொடுத்தாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஹalleluya ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ராஷா ரந்த ரகா பாபா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே ரிச் மேன் புவர் பர்சன் லாசரஸ், ஆண்டவரே கொர்னேலியஸ், தர்மங்கள் ஜபங்கள் உதவிகள் ஆண்டவரே இரக்கத்தின் ஆவி நீர் எங்களை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நீங்க நினைச்சிருந்தா நீங்க என்னைக்கோ நாங்கள் மடிஞ்சு போயிருக்கோம். உங்களுடைய கிருபையினால உங்களுடைய இரக்கத்தினால எங்களை பாவத்திலிருந்து நீங்க கழுவினீங்க இயேசு சுவாமி. நீங்க கழுவிட்டீங்க. உம்மை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை இயேசு சுவாமி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஆகாதப்பட்ட கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஹalleluya. இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆகாத கல்லா இருக்கலாம், எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். ஹalleluya. எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாக்கள்ல தேகடைக்க பண்ணின தேவன் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எல்லா ஆமான்கள், எல்லா பண நஷ்டத்தின் ஆவிகள், எல்லா விபத்தை கொடுக்கிற ஆவிகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்களோடு பேசினக்காக நம்புகிறேன். இந்த சிம்பிள் மெசேஜ்ல ஆண்டவரே இதுல பெரிய டெஸ்டிமோனி எல்லாரும் சொல்ல போறாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவரே இந்த வருஷம் எண்டுக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகள் சொல்லணும். ஆண்டவரே பிள்ளைகள் சொல்லணும், இது பக்தி விருத்தி ஆக்குமே. ஆண்டவரே ஆண்டவரை உற்சாகப்படுத்துமே இயேசு சுவாமி, உற்சாகப்படுத்துமே கர்த்தாவே. கடினமான இருதயங்கள் உடைக்கப்படுவதாக ஆண்டவரே. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல போனா, இன்று ஏசப்பா இன்னைக்கு வருவாருன்னா ஆண்டவர் கேட்பாரு, மகனே உனக்கு இத்தனை ஆஸ்திகளை கொடுத்தேனே, மகளே உன்னை இவ்வளவு நான் பிளஸ் பண்ணி இருக்கிறேனே, நீ எனக்காக என்ன செய்தார்? மத்தேயுல சொல்லப்பட்டபடிக்கு நான் பசியா இருந்தேன், நீ எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் நிர்வாணமா இருந்தேன், எனக்கு ஆடையை நீ கொடுக்கவில்லை. When I was hungry, hallelujah, you did not give me food. When I was thirsty, you did not give me water. When I was naked, you did not clothe me. When I was in prison, you did not visit me. நீங்க என்னை பார்க்கல, என்னை விசாரிக்கல. My dear brothers and sisters, ஆண்டவர் என்ன கேட்கிறார்? யார சொல்லுகிறார் ஆண்டவர்? ஏழைகளை சொல்லுகிறார். பட்னியா இருக்கிறவர்களையும், சாப்பாடு இல்லாதவர்களையும், பிரிசன்ல இருக்கிறவர்களையும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்களையும். இங்க பல பேர் பல ஹாஸ்பிட்டல் நர்சஸா இருக்கிறோம். நம்மளோட ஜாப் எப்படி பண்றோம்? பினான்சியலுக்காக நம்ம பண்றோமா, இல்ல தேவனோட அன்பை பேஷண்ட்டை காமிக்கிறோமா? ஒரு கிறிஸ்டியன்ஸா இருக்கிறோம், நம்ம பணக்காரங்களை எப்படி ட்ரீட் பண்றோம், ஏழை பேஷண்ட்ஸ் எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம்? ஏழைகளை ஆண்டவர் கண்ணோக்குறாருங்க. ஏழைகளை நீங்க கவனிங்க, ஏழைகளை விசாரிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நீங்க உங்களுக்கு ஒரு தேவன் வரும்போது ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார் மனிதர்கள் மூலமாக. ஹalleluya. மனிதர் மூலமாக இரக்கம் பாராட்டுவார். ஒருவேளை நீங்க டீச்சர்ஸா இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஜெபிக்கிற வீராங்கனையா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பிரதர் மியூசிஷியன்ஸா இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஆண்டவருக்காக நம்ம சொல்லும் போது, இரக்கத்தை சொல்லும் போது, காட் அவருடைய லவ் நம்ம ஷேர் பண்ணும்போது
உண்மையிலே நம்மளோட சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பொருத்தனை பண்ணலாம் ஆண்டவர்கிட்ட. நீங்க யாருக்கு கொடுக்க சொல்றீங்களோ ஏசப்பா, நாங்க கொடுக்கிறோம். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்மளால எல்லாம் செய்ய முடியாதுன்னா கூட ஆண்டவர்கிட்ட டெய்லி ஒண்ணு கேளுங்க. நம்மளால ஒரு ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொல்லணும், நம்மளால ஆத்துமாக்கள் சந்தோஷப்படணும், நம்மளால தேற்றப்படணும், நம்மளை பார்க்கிறவர்கள் தேவதூதர்களை பார்க்கணும். இரக்கத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னைக்கு எதுவுமே நாங்க கேட்கல, இரக்கத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியை ஊற்றுங்க சுவாமி. நீ செய்ததுக்காக நன்றி கர்த்தாவே. நீ துதிக்கிறோம், நீ போற்றுக்கணும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே உரியது ராஜா. ஆமென். மெசேஜ் ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம பாக்கியவான்கள். இன்னைக்கு சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம செவி கொடுக்காம நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். அப்ப நம்ம இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோமா? யாருக்கெல்லாம் அந்த சத்தியம் தொட்டுது? ஹல்லேலூயா. நம்ம இரக்கம் செய்கிறவர்களா இருந்தாலும் இன்னும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் யாருக்கு உதவி செய்யணும், இந்த நாளில் யாருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அதை பிரியப்படுவார். அதுதான் ஆண்டவருக்கு உகந்த நம்ம கொடுக்கிற காணிக்கை. ஆமென். நான் ஊழியம் செய்கிறேன், இது பண்ணுறேன், தசமமாக கொடுக்குறேன், அதெல்லாம் காட்டிலும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதை கர்த்தர் திருப்பியும் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் ரொம்ப எத்தனையோ முறை நம்ம இந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். பட் இன்னைக்கு இந்த வசனம் உயிரடை செய்கிறது நம்மளை. ஹல்லேலூயா. தேங்க்யூ. இதை பார்த்த யூடியூப்ல பார்த்தவங்க எல்லாம் கூட சாட்சி சொல்லுவாருங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிஸ்டர் பேசினாங்க, ஆவியானவர் நடத்தினார். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபிப்போம் கண்களை மூடி. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் இரக்கம் பெறுவார் என்று சொன்னீங்களப்பா. அன்றேமுடைய கர்த்தாவே, வார்த்தையை கர்த்தாவே மென்மையாக ஆண்டவரேப்பா எங்கள் செவிகள் கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, எத்தனையோ முறை நாங்கள் கேட்டிருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவேப்பா உம்முடைய கர்த்தாவே சத்தத்தை கர்த்தாவே எங்க செவிகளிலும் ஆண்டவரே, எங்க இருதயங்களிலும் கர்த்தாவே அப்பா இன்றைய நாளிலே துளாவினதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு வல்லம் உண்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு ஆண்டவரே அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழியாது என்று. எஸ் லார்ட், அது உண்மை ஆண்டவர், அது 100க்கு 100 உண்மை அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவரே அப்பா, நீங்க அழகு பாய்த்து வைத்திருக்கிறீரே கர்த்தாவே, அதை நாங்கள் மறந்து போய் கர்த்தாவே எங்களுக்கே 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 என்று கர்த்தாவே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், திரும்பி பார்க்க வைத்தீரேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தெரிந்து கூட கர்த்தாவை உதவி செய்யாமல் போய்திருக்கலாம் ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் விசாரிக்காமல் போயிருக்கலாம் ஆண்டவரே அப்பா. எங்க பாவங்களை மன்னிங்க, எங்க பலவீனங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சூழ்நிலையை கண்டு கர்த்தாவே அப்பா, சில நேரங்களில் மனது கூட கர்த்தாவே அப்பா. ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு நான் பார்க்க வேண்டுமே என்று பின்வாங்கி போயிருக்கிறேன் அப்பா. எங்க பலவீனத்தை மன்னிங்க ஆண்டவரே அப்பா. உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தாவே மனது சொல்லி கூட கர்த்தாவே அப்பா அன்றைய அதற்கு நாங்கள் அன்றைய செவி கொடுக்காமல் போனோம் அப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே அப்பா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீங்களப்பா அப்பா. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த மாலை வேளையில அப்பா நாங்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே அப்பா. எங்க கண்களை திறந்தவர்களும் அப்பா. உம்முடைய சத்தத்தை கர்த்தாவே கேட்டு கேளாது போல இருந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே அப்பா. எங்க கண்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க அப்பா. எங்க கண்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தாவே நீங்க தெளிவாய் கர்த்தாவே அப்பா எங்களோடு நீங்க பேசிருக்கீங்க ஆண்டவரே அப்பா. அந்த நபரை எங்க கண் முன்பாக காண்பீங்க ஆண்டவரே அப்பா. எங்க கண்களை திறந்தவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் கர்த்தாவே அப்பா வீதிகளிலும் கர்த்தாவே அப்பா ரோட்டு ஓரங்களிலும் ஆண்டவரே அப்பா
காணப்படுகிறார்களே கர்த்தாவே, உண்மையை கண்பார்வையற்றவர்களும் இருக்கிறார்களே அப்பா. அன்றே அதை ஒரு விசையா கூட நாங்கள் நினைத்து பார்க்காதபடி அப்பா அன்றே எங்களுக்காகவே சுயமாய் நம்ம வாழ்ந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சத்தியமாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே விளக்கி ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, எங்களை கர்த்தாவே புடமிட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே இனி நாங்கள் ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்ய கர்த்தாவே அப்பா அன்றே கர்த்தாவே இரக்கமுள்ளவர்களாய் இருக்க எங்களை கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்றே கர்த்தாவே நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே கர்த்தாவே அளவில்லாத இரக்கத்தை உம்முடைய இருதயத்தில் இருக்கிற இரக்கத்தை ஊற்றுங்க இயேசுவா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே அப்பா, நன்றி ஆண்டவரே. இனி ஆண்டவரே கர்த்தாவே எங்க குடும்பத்திற்கு அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே லிஸ்ட் போடும்போது ஆண்டவரே அப்பா அன்றே கர்த்தாவே உம்முடைய பார்வையிலே முன்பாக ஆண்டவரே அப்பா ஏசப்பா நான் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அன்றே அந்த முதலில் அந்த லிஸ்டை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அறிந்து ஆண்டவரே அப்பா பிறகு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா என் குடும்பத்தை கவனிக்க ஆண்டவரே அப்பா எங்க மன கண்களை திறந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே கர்த்தாவே அந்த விதவை தாயை பார்த்தீரே ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் வந்து கர்த்தாவே அப்பா அன்றே கர்த்தாவே காணிக்கை செலுத்தின போது கூட கர்த்தாவே அப்பா ஒரு காசு எடுத்து வந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த தாயாரை கண்ணோக்கி பார்த்தீரே அப்பா. எஸ் லார்ட், நன்றி ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்களா அப்பா. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவரே. இருதயத்தை உடைத்தீரே இந்த நாளிலே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. எங்க செவிகளை திறந்திரே உமக்கு நன்றி அப்பா. எங்க இருதயத்தை கர்த்தாவே உம்முடைய வார்த்தையினால் துளாவினரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த இரக்க குணத்தை எங்களுக்குள் ஊற்றி அனுப்புகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், நன்றி ஆண்டவரே. இந்த இரவு வேளையிலே கூட கர்த்தாவே அப்பா அன்றே நாங்கள் அன்றே சத்தியத்தை கேட்டவர்கள் அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம். இதே அந்த டெலிவிஷன்ல யூடியூப்ல பார்க்கறவங்கள கூட கர்த்தாவே அப்பா அன்றே கர்த்தாவே அப்பா அவளை நொறுக்கி ஏவி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. இதுதான் ஊழியம் என்று செய்யத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே இரக்கமுள்ள இருதயத்தை ஊற்றி விடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Lord, நன்றி. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. மீதியான காலங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். Praise the Lord.